பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து தியானிப்போம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, நாம் மற்றவர்களிடத்திலே பேசும் பொழுதும் கூட, இயேசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதங்கள், இந்த காரியங்கள் அவராலே அல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்ற வார்த்தைகளையே நாம் பேசி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உண்மையாகத்தானே நாம் பேசுகிறோம். அவருடைய சித்தம் மாத்திரம் நமக்கு இல்லை என்றால், அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள நாமத்தை குறித்து நாம் துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சரீர பலவீனங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிற ராஜாவாக நிலைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக, அவருக்கு சாட்சியாக நாம் எப்பொழுது வாழ்ந்திட, அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடவும், அவருடைய நாமத்துக்கு மகிமையாக எப்பொழுது வாழ்ந்திடவும் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். சரீரத்தில் எந்த அவயங்கள், உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே என் சரீரத்தை தொடும், என் உறுப்புகளை புதிதாக்கும், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கும் வேளையிலே நிச்சயமாய் அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும்படியாக அவர் எல்லா விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நமக்கு தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து அவருடைய மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறதற்காய் தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஏதோ சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். ஆனால் அந்த சாத்தான் கழுகு போல பறந்து வந்து நம்மளை பட்சிக்கிற, நம்மளை விழுங்கி போடுகிற மிருகமாக நம்முடைய வாழ்க்கையை அவன் எடுத்துக்கொள்வான். நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கக்கூடிய வாழ்க்கையாக சாத்தான் மாற்றி விடுவான். எந்த சூழ்நிலையிலையும் நாம் கஷ்டப்படுகிறது, துக்கப்படுகிறது சாத்தானுக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்குமே அல்லாமல் நம்மளை குறித்துதான வேதனை அந்த சாத்தானுக்கு இருக்காது. ஏனென்றால் அவன் நம்மை அழிக்கவே இந்த பூமிக்கு அவன் இறங்கி வந்திருக்கிறான். அந்த அசுத்த ஆவியின் பிடியிலே நாம் ஒருபொழுதும் அகப்படாதபடி பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அந்த அசுத்த ஆவி ஒருபொழுதும் நம்மளை தொடாதபடி பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு நம்மளை சுற்றிலும் வேலியடித்து பாதுகாத்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவைகளை பூர்த்தி செய்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய வல்லமையினால நிரப்பப்பட நம்மளை அவர் பேர் சொல்லி அழைத்து, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம்மளை தைரியப்படுத்துகிற தேவனாக அவர் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தை நாம் வணங்காமல் வேறு எங்கு நாம் சென்று நம்முடைய ஆத்துமாவை நாம் சந்தோஷப்படுத்தி கொள்வோம் என்று நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைபட வேண்டும், அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், அவர் நம்மோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அவருக்கு சித்தமானபடி நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வளமாய் மாற்றி சந்தோஷப்படுத்துவார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக.
தேவச்சனமே, இம்மட்டுமாய் கர்த்தர் ஆயு நாட்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு மகிமையாக அவர் நாமம் உங்களிடத்திலிருந்து மகிமைப்படும்படியாக அவரை துதியுங்கள். அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திர ஆண்டவரே என்று ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவருடைய நாமம் மகிமைப்பட வாழ்ந்திட கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் முத்திரையிடுகிறார். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பாதப்படியில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தரை துதிப்பதே ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டாலும் அந்த ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமே அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல. ஆகையாலே நாம் தேவனுக்குரியவர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை அடைந்து வாழ்ந்து தேவதூதர்களோடு கூட நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களில் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.